ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் உங்கள் நண்பன் சண்முகவேல். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தகவலோடு வந்திருக்கேன் நண்பர்களே. ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ், சரிங்களா? இது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ், சரிங்களா? இந்த டிப்ஸில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நண்பர்களே, நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து அரபி நாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கையில் ஒரு சிம்மு வாங்கி அந்த எந்த நாட்டுக்கு போனாங்களோ அந்த நாட்டில் போய் சிம்மு வாங்கி போட்டோன்னா அங்கே வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கோடு நம்பர் கேட்கும். அந்த கோடு நம்பர் கொடுத்தா தான் அந்த ஃபோன் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா ஓப்பன் ஆகுது நண்பர்களே. நம்ம காசு கொடுத்து வாங்கி கொடுத்து ஒன்று வந்து வேஸ்ட்டாக போயிடும், சரிங்களா? கண்டிப்பாக இந்த கோடு நம்பர் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, இப்படி கேட்குது, இதுக்கு என்ன நண்பா அப்படின்னு. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு மேலே லிங்க் இருக்குது. இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்குமே கோடு நம்பர் இருக்குது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஒரு சூப்பரான ஒரு தகவல், சரிங்களா? தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக எனக்காக ஷேர் பண்ணுங்கள். நான் நிறையா நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட நிறைய கேட்டாங்க, சரிங்களா? ஒரு அருமையான ஒரு தகவல் நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுன்னா பாருங்கள் நண்பர்களே. இப்போ இந்தியாவில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஏர்டெல்லு, வோடாஃபோனு ஏதாவது ஒரு சிம்மு வாங்கி போட்டீங்க அப்படின்னா அதுக்கான கோடு நம்பர் எல்லாமே அதுக்கு தனித்தனியாக இருக்கும். பார்த்துங்க, இது இந்தியாவுக்கு என்னென்ன பாருங்கள். ரிலையன்ஸ்னால் என்ன, ரிலையன்ஸுக்கு என்ன கோடு நம்பரு, அதே மாதிரி ஏர்டெல்லுக்கு என்ன, பிஎஸ்என்எலுக்கு என்ன, எல்லாமே டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருப்பாங்க நண்பர்களே. நீங்கள் வந்து ஏர்டெல்லு அதுக்கு நம்பர் இருக்கும். நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஃபோன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோனை. அரபி நாட்டிலேருந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்குற ஃபோனை, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலோட வாங்கி ஒரு ஃபோனை இப்போ அரபி நாட்டு கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனை வரும். நீங்கள் அரபி நாட்டில் எல்லா நாட்டுக்குமே இதில் இருக்குது. ஸ்ரீலங்கா, இந்தியா, எல்லா நாட்டுக்குமே பாருங்கள், எல்லா நாட்டுக்குமே இருக்குது நண்பர்களே. நீங்கள் வீடியோக்கு மேலே லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மலேசியா எல்லாமே இதில் இருக்குது, சரிங்களா? அப்படியே நாட்டிக்கிட்டு போனால் எல்லாமே இதில் இருக்கும். பாகிஸ்தான் எல்லாமே இதில் இருக்குது நண்பர்களே. நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோனை ஓப்பன் பண்ணி நீங்கள் அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஒரு அருமையான ஒரு தகவல். தயவு செய்து எல்லாரும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அடுத்து நல்ல ஒரு அப்ளிகேஷனோட கண்டிப்பாக உங்கள் நண்பன் சண்முகவேல் கண்டிப்பாக வருவேன், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.